நம்ம நாட்டுல காசு செலவு பண்ணி கிராண்டா கல்யாணம் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஸ்கேம் தான். நம்ம தாத்தா அப்பா காலகட்டத்துல மிடில் கிளாஸ் உடைய மேரேஜஸ் அப்படின்னா சும்மா ஒரு சின்னதா ஒரு மண்டபத்தை எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டு அளவுலயே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. சாப்பாடு செய்யறதுக்கு கல்யாண வீட்டுக்காரங்களே பர்சனலா போய் செலவுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சமைக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து ரேட்டி பேசி கம்மியான செலவுல சமையல முடிச்சிருவாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மொய் வச்சுட்டு போவாங்க. டெக்கரேஷன் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி 2 வாழை மரம், கொஞ்சம் லைட் செட்டிங், கொஞ்சம் சேரு, ஒரு பந்தல், அவ்வளவுதான். அப்ப நடந்த அந்த மேரேஜஸ்ல கல்யாணத்துல மிகப்பெரிய பர்டன் இருக்காது. ஆனா இப்ப நடக்கிற கல்யாணங்கள்ல எடு மண்டபத்தை மினிமம் 1 லட்சம் இல்லனா 1.5 லட்சம். சாப்பாடு சைடு போயிட்டா பரிமாற பசங்களோட சேர்த்து கேட்டரிங் சர்வீஸ், அது பேசிக்கா ஆரம்பிக்கிறதே 6 லட்சம் 7 லட்சத்துல தான். அதுவும் பாப்கார்ன் ஐஸ்கிரீம்ங்கிறது எல்லா கல்யாணத்திலயும் மஸ்ட், இல்லனா சொந்தக்கார கேவலமா பாப்பானு அதுக்கு தனியா ஒரு பட்ஜெட். என்னமோ ஒரு நாளைக்கு வாடகை கிடைக்கிற மண்டபம் நம்ம வீடு மாதிரி, மண்டபம் ஃபுல்லா ஃபிளவர் டெக்கரேஷன். அதுவும் கல்யாணத்துல என்ன இருக்கோ இல்லையோ கல்யாண பொண்ணுக்கு பேய் மாதிரி ஒரு மேக்கப் அவசியம். 2 மணி நேரம் நிக்கிற மேக்கப்புக்கு 25,000 ரூபாய். மாப்பிளைக்கு ட்ரெஸ், பொண்ணுக்கு ட்ரெஸ், சொந்தக்காரங்களுக்கு ட்ரெஸ், அது ஒரு 5-6 லட்சம் ரூபாய் இழுத்துரும். இத்தனையும் பண்ணிட்டு மிடில் கிளாஸ் ஆகிய நாங்க மொய் வாங்க மாட்டோம், ஏன்னா கௌரவ குறைச்சல். சரி, இருக்கிறவன் இதெல்லாம் பண்ணுவான், இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கடன் வாங்குவான். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்பனும் சரி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிளையும் சரி, அந்த கல்யாணம் ரிசப்ஷன் வரைக்கும் தான் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்க நாய்ப்படாத பாடுபடுவாங்க. லோக், இந்த கல்யாணங்கிறது உங்ககிட்ட இருந்தா பண்ணு, இல்லனா உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணு. சந்தோஷப்படுத்த முடியாத சொந்தக்காரங்களை சந்தோஷப்படுத்தணும்ட்டு கடனை வாங்கி சிக்கி சீரழியாத. உங்ககிட்ட எதுவும் இல்லாத போது இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிக்க. ஃபியூச்சர்ல ஒரு வேளை நீ நல்லா சம்பாரிச்சு சேர்த்திட்டனா, அப்போ உன்னுடைய பொண்டாட்டியை உட்கார வச்சு இன்னொரு முறை கல்யாணம் பண்ணி அப்போ உன்னுடைய எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டு போங்கன்ட்டு கெத்தா விருந்து போடு.